டாடி ஆ? இவன் ஒருத்தன் வாய்க்கு வாய் இதையே சொல்லிட்டு இருக்கான். டேய் அப்படி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. டாடி என்னடா இதுல சைன் போடுங்க. எதுக்குடா? ப்ரோகிரஸ் ரிப்போர்ட் நீங்க தான் சைன் பண்ணனும். பொறுப்ப பாத்தீங்களா அவனுக்கு? அவன் கார்டுக்கு இவன் சைன் போடணுமா? எதுக்குடா மனோஜ் கிட்ட கேக்குற? ஏய் கிறிஸ் சைன் தானே குடு நானே போறேன். இல்ல டாடி தான் சைன் பண்ணனும். மார்க்கெல்லாம் நல்லா தான் வாங்கியிருக்க. ஆனா நான் ஏன்டா சைன் பண்ணணும்? நீங்க தான் சைன் பண்ணனும். டாடி உங்களை தானே கூப்பிடுறேன். எதுக்குடா நீ அவங்கிட்ட சைன் கேக்குற? எனக்கு தான் மம்மி இல்ல டாடி இவர்தானே. மனோஜ் கையெழுத்து போட்டா நாளைக்கு இவன் தான் அவனுக்கு அப்பாங்கற மாதிரி ஆயிடாதா? நாளைக்கு யாருக்கா தெரிஞ்சா மனோஜுக்கு தானே அசிங்கம். நீ கையெழுத்தெல்லாம் போட வேண்டாம்டா. நான் போடுறேன்னு சொல்லவே இல்லையம்மா. ரோகிணி இந்த கிறிஸ் பையன் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கான். என்கிட்ட அந்த ரிப்போர்ட் கார்டுல சைன் எல்லாம் ரோகிணி ஒன்றை தான் சொல்லிட்டு இருக்கேன். ரோகிணி என் பையனை வெளியில அனுப்பணுமா உனக்கு? ஐயோ நீயா? டாடின்னு ஒன்னு தானே கூப்பிடுறான். அப்ப நீ தானே சைன் பண்ணனும். அது நான் சைன் பண்ணா நான் தான் ஏதோ அப்பான்ற மாதிரி எவிடன்ஸ் ஆகி பண்றேன். டேய் மனோஜ் எதுக்குடா அவகிட்ட இருந்து அத வாங்குற? Thank you டாடி. டேய் நான் சொல்ல எதுக்குடா நீ கையெழுத்து போட்ட? டேய் அத பத்தி உனக்கு என்னடா கவலை? பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தா நீ தான் மாட்டுவ. யாருக்கு வாங்கியிருக்கான்? நாம தானே அவனை அப்ரிஷியேட் பண்ணணும். யாவே இருக்கீங்க? இவ்ளோ நேரம்ல நீங்க வாய் வச்சிட்டு பேசாம இருக்க மாட்டீங்களே. மனோஜ் எதுக்கு கிறிஸ்துக்காக இதெல்லாம் பண்றான்? டாடி என்ன கூப்பிட சொல்றான், ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து போடுறான். சூனியம் வச்சிட்டாங்களா? மேல அவன் பாசமா நடந்துகிட்டதே கிடையாது. ஏதாவது திட்டிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா அவன் மேல கிறிஸ்துக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு பாசம் வந்துச்சு இருக்குது? இல்லன்னா எதுக்கு கிறிஸ்து மனோஜ் கிட்ட காடை கட்டி கையெழுத்து வாங்கணும்? ஏன் என்கிட்ட வா? நீ என்ன படிக்காதவன்ற பாத்தியா? சமாளிக்காத. ஒரு மாதிரி சுருக்குன்னு பேசிட்டு இல்ல. என்ன வேணும் உனக்கு? எதுக்கு கால் பண்ண? உன் பையன் கிறிஷ காணோம் தேடிட்டு இருப்பல. கிறிஷ கடத்திருக்கியா? இப்போ என்னதான் வேணும் உனக்கு? நான் தான் முதல்ல சொன்னேனே, பணம் தான் 2 லட்சம். இதுக்குடா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? எவனோ கடத்திட்டு போயிட்டான். போலீஸ் கிட்ட சொல்லிட்டு பேசாம விட்டுற வேண்டியதானே?